இன்றைக்கி நம்ம இந்த பேட்டரிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பேட்டரியோட வோல்டேஜ் 9 வோல்ட்டு. சின்ன பசங்க எல்லாருமே ஸ்கூல் ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே இந்த பேட்டரி யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்போம். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த ஓப்பன் பண்ணும்போது சேஃப்டியாக ஓப்பன் பண்ணுங்கள், கையை கிழிச்சிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உள்ளே இருக்கிறது இவ்வளோ தான். நமக்கு உள்ளே 1.5 வோல்ட் இருக்கிற பேட்டரி கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், 1 2 3 4 5 6. இது வந்து நம்ம பேட்டரி கிளிப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்டரியை இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 9.5 வோல்ட் வருது. மேலே பிளாஸ்டிக் கவரை நல்லா உருக்கி டைட்டாக ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பிரிச்சிடலாம். ஆறு செல்லையும் இப்படி கம் போட்டு ஒட்டியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக. பாருங்கள், ஒரு செல்லோட வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு செல்லோட வோல்டேஜும் 1.5 வோல்ட் வருது. இதில் இருக்கிற ஒரு செல்லை மட்டும் பிரித்து பார்க்கலாம். போன வீடியோவில் ஜிங்க் கார்பன் பேட்டரிக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும். ஜிங்க் பிளேட்டு இது தான். இது நெகட்டிவ் டெர்மினலாக செயல்படும். ரெண்டும் மோதாமல் இருக்க நடுவில் ஒரு செப்பரேட்டர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதுதான் கிராஃபைட் பவுடரும் மேக்னீஸ் ஆக்சைடும் கலந்த கலவை. இது வந்து பாசிட்டிவ் டெர்மினலாக செயல்படுது. போன வீடியோவில் இந்த டபிள்யூ பேட்டரி இதில் பாருங்கள், ஜிங்க் வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கிராஃபைட் மேக்னீஸ் டை ஆக்சைடு கலந்த பவுடர் அதுக்குள்ளே கொடுத்துருந்தாங்க. இதில் பாருங்கள், இதை ரெண்டும் தனித்தனியாக பட்டை மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜிங்கியே ரெண்டும் ஒன்று தான். இப்போ இன்னொரு 9 வோல்ட் பேட்டரியை பிரித்து பார்க்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், 1.5 வோல்ட் பேட்டரியை சீரீஸில், அதாவது தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணுறதுனால 1.5 + 1.5 அப்படி கூட்டினோம்னா 9 வோல்ட் வரும். 1.5 சேர்த்தனோம்னா இந்த பேட்டரி போயிடுச்சு. மொத்தமே 1.3 தான் காட்டுது. பாருங்கள், கம் போட்டு நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஜிங்க் பிளேட்டு. இந்த ஜிங்க் பிளேட்டும் கிராஃபைட் பவுடரும் டைரெக்டாக டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நடுவில் இந்த பேப்பர் கொடுத்துருக்குறாங்க. இது வழியாக அயான்ஸ் மட்டும் மூவ் ஆகும். அப்போ தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இது எல்லாமே ட்ரை பேட்டரிஸ் தான். எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்காது. பேப்பரில் நினச்சி மட்டும்தான் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோலாம் பாருங்கள். நன்றி.